காஷ்மீர் பகல்காம் எனப்படுகின்ற பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை 28 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐதவிட இந்துக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. பிரதமர் மோடிக்காக திட்டமிடப்பட்டிருந்த இந்த தாக்குதல் சம்பவம் மோடியின் வருகை ரத்து செய்யப்பட்டதால் இவ்வாறு மக்களை நோக்கி நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதற்கு இந்தியா பெரும் பதிலடியை கொடுக்க காத்திருக்கின்றது. ஐதவிட புதின், ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இந்தியாவிற்கான முழு ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த சம்பவம் தயார் நிலையில் மோடி உள்ளிட்ட குழுவினர் தற்பொழுது கலந்துரையாடலில் இருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தப்பட இருக்கிறது. இவை தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்போது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். காஷ்மீர் பகுதியில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அனைவருமே அறிந்திருப்பீர்கள். நேற்றைய தினம் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. குறித்த பகுதிக்கு சென்ற, அதாவது காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா தலமாக இந்த பகல்காம் எனப்படுகின்ற பகுதி இருக்கிறது. அதிலே பள்ளத்தாக்கிலே பொழுதை போக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக அந்த பகல்காம் பள்ளத்தாக்கு இருக்கின்றது. அங்கே பல சுற்றுலா பயணிகள் நின்று தங்களது பொழுதை கழித்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலை தான் பயங்கரவாதிகள் திடீரென்று ராணுவ உடையில் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு நுழைந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியை வைத்து ஆண்களை குறிவைத்து சுட்டதாகவும், அதுவிட உங்களுடைய பெயர் என்ன என்று துப்பாக்கியை நெற்றியில் வைத்து கேட்டு நீங்கள் முஸ்லிம் இல்லை என்றவுடன், இந்துதானே என்றவுடன் சுட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக திருமணமாகி 10 நாட்களேயான கணவனை இழந்த பெண் அதிர்ச்சி வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அவர் கணவன் இழந்த நிலையில் பக்கத்திலே செய்வதறியாக அமர்ந்திருக்கின்ற புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே அதிகம் பகிரப்படுகின்றது. ஆகவே தேனிலவுக்காக சென்ற நிலையிலே இந்த துயரம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. இவ்வாறு 28 பேர் இந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 தமிழர்கள் இதிலே காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 காயமடைந்து தற்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நிலையில் ஒரு பயங்கரவாதி உயிரிழந்திருப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்ற அதே வேளை 2 பேர் உயிரிழந்ததாகவும் வேறு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில்தான் பிரதமர் மோடி சவுதி அரேபியாவிற்கு 2 நாள் விஜயமாக சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இரவு வர வேண்டியவர் இன்றைய தினம் காலை வேளையே இந்தியாவுக்கு திரும்பி இருக்கின்றார். கடும் கோபத்துடன் அவர் இறங்கி வந்ததை காணொலியில் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. உடனடியாக அவர் இறங்கியவுடன் விமான நிலையத்திலே அவசர கூட்டம் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சம்பவம் நடந்த அந்த இடத்திற்கு, அதாவது பகல்காமுக்கு சென்றிருக்கின்றார். அடுத்தடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிரடியாக இறுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பயங்கரமான பதில் தாக்குதல் நடாத்துவதற்கு மோடி தலைமையிலான இந்திய அரசு தயார் நிலையிலே இருக்கின்றது. இந்த நிலையில் இந்துக்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பலருமே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் நபர் ஒருவர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அப்படியானால் அவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. தற்செயலாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை கண்மூடித்தனமாக மக்கள் மீது மிலேச்சத்தனமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். 4 பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. TRF எனப்படுகின்ற பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்குகின்ற பயங்கரவாத அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. அந்த அமைப்பும் தாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதலை தாங்கள் தான் நடத்தினோம் என்பதை ஒப்புக்கொண்டு அது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகையால் இது தொடர்பான பதில் தாக்குதலுக்கு இந்தியா தயாராகி வருகின்றது. இன்னொரு பக்கம் டொனால்டு ட்ரம்பாக இருக்கட்டும் அல்லது புதினாக இருக்கட்டும், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி, அதுவிட இஸ்ரேல் பிரதமர், ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், முஸ்லிம் அமைப்புகள் என்று பலரும் பல நாடுகளும் இந்த தாக்குதலை கண்டித்து வருகின்றனர். அதுவிட புதின் அவர்கள் அதிரடியான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு என்கின்ற அடிப்படையில் இன்னுமே நாங்கள் ஆதரவையும் ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்று புதின் கூறியிருக்கிறார். அதுவிட நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக நிற்போம் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆகவே
கடந்த காலத்தில் இடம்பெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு நுழைந்து பயங்கரவாதத்தை அளித்தது போல இந்த முறை அதைவிட வேகமாக துல்லியமாக ஒரு தாக்குதலை கொடுக்க இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலை தான் இன்னும் ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காஷ்மீருக்கு செல்வதாக இருந்தது. ஆனால் இறுதி கட்டத்தில் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. ஆகவே இந்த பயங்கரவாத கும்பல் முதலில் மோடியைத்தான் இலக்கு வைத்தார்கள் என்று கூறப்படுகின்றது. மோடியின் வருகை ரத்து செய்யப்பட்டதால் அதற்கு பிறகாக இந்த மக்களை திட்டமிட்டு கொலை செய்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் என்பது பலர் சென்று வருகின்ற ஒரு பகுதி, ஒரு மிக பெரும் சுற்றுலா தலம். கடந்த காலங்களில் அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலே அது மிக மோசமான ஒரு இடமாக இருந்தது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததன் பின்னர், பிரதமராக மோடி அவர்கள் வந்ததன் பின்னர் அங்கே பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு சரியான ஒரு பதிலடியை இந்திய அரசாங்கம் கொடுப்பதற்கு காத்திருக்கிறது. ஆகவே பயங்கரவாத தாக்குதல் என்பது எந்த இடத்தில் நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தற்பொழுது இந்தியாவில் நடந்திருக்கிறது. இதற்கான எதிர்வினையை அந்த பயங்கரவாத அமைப்பு சந்திக்க இருக்கின்றது என்றும் கூறப்படுகின்றது. அதுதவிர இந்துக்களை இலக்கு வைத்து இவ்வாறு ஒரு தாக்குதல் சம்பவம் நடத்தப்படுகின்றது. இப்படியான சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில முஸ்லிம்களும் திமுக ஆதரவாளர்களும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு சமூக வலைதளங்களிலே ஆதரவு வழங்கி வருகின்றார்கள். ஆகவே இது ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயமாகவும் இதிலே பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதனை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாக பிந்தி கிடைத்த தகவலாக சில செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காஷ்மீரில் இருந்து வெளியேறுவதற்காக மக்கள் அதிக அளவில் விமான நிலையத்திலே திரண்டிருக்கிறார்கள். விமான நிலையத்திலே ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து சுற்றுலா சென்ற அனைவருமே சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தான் விமான நிலையத்தில் இந்த நெரிசல் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர இந்த 28 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த சம்பவத்தில் 2 பேர் வெளிநாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர 68 தமிழர்கள் ஹோட்டலில் இருந்து குறித்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்ல நிலையில் தாமதமாக அவர்கள் சென்றதால் இந்த தாக்குதல் சம்பவத்தில் அவர்கள் தப்பித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. தமிழர்களும் அந்த இடத்திலும் வேறு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக எதுவுமே நடக்கவில்லை. இங்கு தமிழர்கள் என்பது தமிழ்நாட்டு தமிழர்களை கூறுகின்றேன். அப்படி இருந்தும் 2 பேர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 4 பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த 4 பயங்கரவாதிகள் TRF பயங்கரவாதிகள் என்று கூறப்படும் நிலையில் அவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இரவு அல்லது நாளைய தினம் பதில் தாக்குதலை இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படியான நிலையில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருந்தது. அதாவது சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்கின்ற போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விமானம் பாகிஸ்தான் வானெல்லையை பயன்படுத்தியதாகவும், ஆனால் வரும்போது பாகிஸ்தான் வானெல்லையை பயன்படுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அதை தவிர்த்திருந்தார்கள். எனவே இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்கின்ற பல கேள்விகளும் இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று திமுக மற்றும் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற பிளாஸ்டிக் கதிரை திருமாவளவன் போன்றோரை தவிர மற்ற அனைவருமே விரும்புகின்றார்கள். இதை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக கூறுகின்றார்கள். ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது போல கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அவர்களது கருத்துக்களை பார்க்கின்ற போதே தெரிகின்றது. அதுவே ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்ற போது இந்த சந்தர்ப்பத்தை அரசியலாக்காமல் அனைவரும் ஒன்றாக இணைந்து அது தொடர்பான பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். எனவே அதனை விடுத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் ஒரு கீழ்த்தரமான தலைவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறுதான் பல இலங்கை தமிழர் உள்ளிட்ட பலர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். மிக கேவலமான ஒரு புறவிகளாக இந்த திமுக கூட்டணியில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதை தவிர முதலே சொன்னது போல சில முஸ்லிம்களும் சில திமுக கொத்தடிமைகளும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். அப்படியான சூழலும் அங்கு இருப்பதாகவே அங்கிருக்கின்ற பாஜக ஆதரவாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருவதையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து இந்திய ராணுவம் மீது தாக்குதல் நடத்தப்படுவது வேறு, ராணுவ மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பது வேறு. இந்திய ராணுவம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் இளைஞர்களாகிய நாங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். காரணம், இந்திய ராணுவம் அவ்வளவு அநியாயங்களை எங்களுக்கு செய்தது. ஆனால் மக்கள் உயிரிழக்கின்ற போது அது தொடர்பாக நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கு அப்பாவி மக்கள் உயிரிழந்தாலும் அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம். காரணம், நாங்கள் இங்கு பல அப்பாவி மக்களை இழந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.